முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் நம்ம முருகப்பெருமானை எளிமையான முறையில் எப்படி வழிபட வேண்டும், அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானோட முழு அருளுமே நமக்கு கிடைக்க எப்படி பரிகாரங்களை நம்ம செய்யணும், எத்தனை தீபம் ஏற்ற வேணும், நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் மறந்தும் கூட இந்த தவறுகளை செய்யாதீங்க, அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய வீடுன்னு இருந்தாவே சரிங்க, நம்ம தினமுமே வீட்டில் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். அது காலையிலையும் சரிங்க, மாலையிலையும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அந்த வீட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படியே வீட்டில் முருகப்பெருமான தினமுமே நீங்கள் அதிகாலையில் குளித்து தூய்மையான மனதோட கந்த சஷ்டி கவசம், ஓம் சரவணபவ மந்திரம் சொல்லி நீங்கள் சிவப்பு மலர்கள் மற்றும் தினை மாவு நைவேத்தியமாக வைத்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நாளில் சஷ்டி தினத்தில் நீங்கள் வேல் வழிபாடு, 6 நெய் விளக்குகள் ஏற்றுறது, கந்தர அலங்காரம், திருப்புகழ் பாடல்களை பாராயணம் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த வழிபாடு தாங்க இந்த முருகன் வழிபாடு. முருகப்பெருமானை நம்ம நினைத்தாலே நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க. முருகப்பெருமானை கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் என ஆன்மீக உலகமானது கொண்டாடுது. முருகரோட பாதங்களை சரணடைந்தாலே தீராத பிரச்சனைகளுமே தீர்ந்து பலவிதமான நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும். மேலுமே முருகனை எளிமையான முறையில் நம்ம வீட்டிலேயே எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானை எப்படி வழிபட்டால் முருகரோட பரிபூர்ணமான முழு அருளும் பெறுவது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். துன்பங்களில் இருந்தோ கர்ம வினைகளில் இருந்தோ விடுபட முடியும். மேலுமே முருகர் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததுங்க. தற்போதைய காலகட்டத்தில் முருகப்பெருமானை வழிபடுறவங்களோட எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. பிப்ரவரி 1 அன்று பார்த்திங்கன்னா தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக அனைத்து ஆலயங்கள்லையுமே, முருகப்பெருமான் ஆலயங்கள்லையுமே ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டிருப்போம். மேலுமே இந்த முருகப்பெருமானை நம்ம நினைத்தாலே முழு அருளுமே கிடைக்குங்க. முருகன் கோவில்கள், முருக மந்திரங்களையும் தேடி தேடி படிப்பவங்க, நேரில் சென்று வழிபடுறவங்களோட எண்ணிக்கையுமே அதிகரித்து வருகிறது. தினமுமே நம்ம சென்று முருகனை தரிசிக்க முடியாதவங்க கூட வீட்டிலேயே எளிமையான முறையில் வழிபட விரும்புவாங்க. ஆனால் இன்றைய பரபரப்பான காலகட்டத்தில் கடுமையான வேலை பளுவிற்கு இடையிலுமே முருகனை வழிபட்டு அவரோட அருளை பெறுவது அப்படிங்கிறது ஆன்மீக பேச்சாளர் பேசாரியம் மற்றும் விளக்கமாக சொல்லியிருக்காருங்க. மேலுமே இந்த தினசரியுமே நம்ம முருக வழிபாட்டு முறைகளை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். முருக வழிபாட்டினை துவங்குவதற்கு முதல்ல நம்ம உறுதி எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, என்ன நடந்தாலும் முருகா உன்னை வழிபடுவதை நான் நிறுத்த மாட்டேன், உன்னை தினமுமே வழிபடுவதற்கு எனக்கு அனுமதி கொடு, அருள் செய் முருகா என முருகப்பெருமான்கிட்ட முதல்ல நம்ம வேண்டிக் கொள்ளணும். பிறகு பார்த்திங்களா முருக வழிபாட்டினை நம்ம ஆரம்பிக்கலாம். சாமியிடம் பார்த்திங்களா வேண்டுதல் வைப்பது அல்லங்க, மனம் விட்டு நம்ம பக்தியோட உண்மையான அடையாளமாக இருக்குது. நமக்கு நம் மன உறுதியை வழங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்கிட்ட நம்ம வேண்டிக் கொள்ளணும். நம்ம முருக வழிபாட்டினை துவங்கும் போதே காலையில் எழுந்து சரவண பொய்களை குளிப்பதாக நினைத்து கொண்டு ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் தண்ணீரை உங்களோட தலை மேலே ஊற்றி சுத்தமாக குளிக்க வேணும். பிறகு வீட்டோட பூஜை அறைக்கு வந்து முருகா முருகா என உங்களுடைய மனதார நினைத்து கை நிறைய திருநீர் எடுத்து நெற்றி நிறைய வைத்துக்கொள்ள வேணும். முருகரோட படத்திற்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வைக்க வேணும். அப்படி ஏற்றக்கூடிய விளக்கானது நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே அது கரைந்துவிடும். தீப மங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம அருள் தரா என்ற பாடலை நீங்கள் பாடிக்கொண்டே நீங்கள் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதனால் பார்த்திங்களா நம்மளுடைய வீட்டிலும் அந்த விளக்கிலுமே அந்த சுடரிலுமே முருகன் வந்து தங்கிவிடுவார். மேலுமே விளக்கேற்றும் போது எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றலாங்க. அதே மாதிரி மனதால் நீங்கள் முருகனை நினைத்து தினமுமே தவம் இருப்பது போல் அவரோட நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது நல்லது. முருகப்பெருமானோட மூல மந்திரமான ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மந்திரத்தை நீங்கள் வாய்விட்டு சொல்லக்கூடாதுங்க, உங்களுடைய மனதிற்குள்ளாவே சொல்ல வேணும். அதே சமயம் நீங்கள் சொல்லும் மந்திரம் உங்களோட காதில் மட்டும் படும் வகையில் சொல்கிறது ரொம்ப நல்லது. இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து 11 அல்லது 21 முறை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் இந்த
மந்திரத்தை சொல்லலாம். மேலுமே கண்மூடி மந்திரங்களை நம்ம சொல்லும்போது தேவையில்லாத பலவிதமான நினைவுகள் வந்தால் கூட அதை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து நீங்கள் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகள் இது எல்லாத்துலேயுமே இருந்து ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் தினமுமே பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பாடலை பாடும்போதுமே கையில் பூஜைகளை வைத்து கொண்டு பாட வேணுங்க. கண்களை மூடி முருகனோட பாடலை பாடவே கூடாது. அதே மாதிரி இப்படி முழு மனதோடு நம்ம செய்யும்போது கண்களை மூடி முருகன் பாடலை பாடக்கூடாது. முருகப்பெருமானோட முகத்தை பார்த்தபடி பாட வேணுங்க. அப்படி நாம் பாடும்போது முருகரோட கண்கள் அசைவது, அவர் சிரிப்பது போன்றவை எல்லாமே உங்களுடைய கண்ணுக்கு நிச்சயமாக தெரிவதை உணர முடியும். இந்த பாடலை நீங்கள் சொல்லி கையில் இருக்கக்கூடிய பூக்களை முருகரோட பாதங்களில் போட்டுவிட்டு கற்பூர ஆரத்தி காட்டி வாய் விட்டு சத்தமாக கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி வணங்க வேண்டும். மேலுமே அது மட்டும் இல்லாமல் அறுபடை ஆண்டவனுக்கு அரோகரா, தாயான தெய்வத்திற்கு அரோகரா, தந்தையான தெய்வத்திற்கு அரோகரா, மூச்சான முருகனுக்கு அரோகரா, பேச்சான முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழு மனதோடு உச்சரிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முருகரோட பாதத்தில் இருக்கக்கூடிய பூவில் ஒன்றை எடுத்து உங்களோட சட்டை பையில் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு கவரில் போட்டு எடுத்துக்கலாம். வீட்டில் இருந்து கிளம்பும்போது கையில் நிறைய திருநீரை எடுத்து நீங்கள் உங்களுடைய நெற்றியில் நிறைய பூசிக்கொள்ளலாம். மேலுமே கந்தர் அலங்கார பாடலை பாடி நெற்றி நிறைய திருநூறு வைத்து சொல்ல வேணுங்க. பிறகு ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அஷ்டாங்க நமஸ்காரமோ, பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரமோ செஞ்சு நீங்கள் வழிபடலாம். அதற்கு பிறகு முருகரோட ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் தேர்வு செஞ்சு அதை அலுவலகம் செல்லக்கூடிய இடத்துல கூட பாடிக்கொண்டு நீங்கள் போகலாம். இப்படி தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமானை நீங்கள் எப்போதுமே கூடவே இருக்கிறாரு, நம்ம வழிபடும் போது நமக்கு கூடவே இருக்கிறாரு, எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது உங்களுக்கு ஏற்படும். மேலுமே நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையுமே வெற்றியும் பல நன்மைகளுமே ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையுமே ரொம்ப சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உரிய நாளுங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானை வழிபட்டாலே நமக்கு ஏராளமான நன்மைகள் நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்களா 6 வாரங்கள் இந்த வேண்டுதலை நீங்கள் நடத்துனீங்க போதுங்க. நீங்கள் கேட்டதை எல்லாமே முருகன் கொடுப்பார். முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நினைத்தது எல்லாமே நிறைவேற செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு, மேலுமே முருகனை வேண்டி எந்த வழிபாடு விரதம் இது எல்லாமே மேற்கொண்டாலுமே அது உங்களோட வாழ்க்கையில் பல மடங்கு அதிகமான பலன்களை கொடுக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை வழிபாடு பைரவர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாகவும் இருக்குது. செவ்வாய் பகவானுக்கு உரிய நாளாகவும் அப்படிங்கிறதுனால தான் செவ்வாய்க்கிழமை என்ன சொல்லப்படுறோம். முருகு பெருமானுக்கு திதி, நட்சத்திரம், கிழமை அப்படின்னு 3 விதமான விரதங்கள் கடைபிடிக்கப்படுவாங்க. செவ்வாய் பகவானுக்குரிய அதிதேவதை முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால தான் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற நாளாக இருக்குது. திதி அடிப்படையில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா 15 நாட்களும், நட்சத்திர அடிப்படையில் விரதம் இருந்தாலும் மீண்டும் அந்த நட்சத்திரம் வருவதற்கு 1 மாதம் காத்திருக்க வேணும். ஆனால் கிழமை அடிப்படையில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா 1 வாரம் தாங்க, ரொம்ப விரைவாக பலன் தரக்கூடியது. செவ்வாய் பகவான் வீடு, நிலம், சொத்து இது எல்லாத்துக்குமே காரகமான கிரகம் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். செவ்வாய் பகவானை வழிபட்டோம் அப்படின்னா வீடு, வாகன யோகம் இது எல்லாமே இயல்பாகவே அமையும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிறப்பான வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் விளக்கமாக நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்களா ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. அதில் எவர் சில்வர் அல்லது பிளாஸ்டிக் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதன் மத்தியில் மஞ்சள், குங்குமம் தொட்டு வைத்துக்கோங்க. 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வெற்றில்களை எடுத்துக்கோங்க. அவற்றோட காம்பு பகுதியை கிள்ளி விட்டு எடுத்து விடுங்க. மறுபடியும் பார்த்திங்களா வெற்றிலை மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்னா கூட அதனோட காம்பு பகுதியில் மூதேவி வசிப்பதாக ஐதீகம். அதனால தான் அதனோட அகற்றி விட்டு 6 வெற்றிலைகளோட மேல் நடு நுனி பகுதியில் மஞ்சள், குங்குமம் தொட்டு வைத்துக்கோங்க. இப்போது இந்த வெற்றில்களை விசிறி போல் தட்டில் அழகாக பறிப்பு வைங்க. இந்த 6 வெற்றிகளோட நுனி பகுதியுமே வெளிப்புறமாக இருப்பது போலவும் அடிப்பகுதி உட்புறமாக இருப்பது போலவும் அந்த வெற்றிலைகள் ஒன்றின் மீது ஒன்று படும் வகையிலும் வச்சுக்கோங்க. அந்த 6 வெற்றிலைகளோட பூ மத்தியில்
பூ வைத்துக்கோங்க. மத்தியில் ஒரு அகல் விளக்கினை ஏற்றி வைங்க. நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றி வழிபடலாம். இந்த மாதிரியான நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றும் போது நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். மேலுமே கேட்ட வரங்கள் எல்லாமே கிடைக்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து இப்படி வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.